ஈரானுடன் அனைத்து வர்த்தகம், நிதி நடவடிக்கைகள் என அனைத்தையும் மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்துவதா அமீரகம் அறிவிச்சிருக்குது. அமீரகத்தை நோக்கி ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவியதா அமீரக அரசு குற்றம் சாட்டி இந்த அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கு. இதனால ஈரானுக்கும் அமீரகத்திற்கும் இடையே நேரடியா போர் வெடிக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் தொடர்ந்து வருது. நேரடி தாக்குதல்கள் நின்றுவிட்டாலும் இன்னும் கூட பதற்றம் குறையவே இல்லை. அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் பதற்றம் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு வருது. இந்த சூழலில் தான் ஈரானில இருந்து அமீரகத்தை நோக்கி 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதா அமீரகம் தெரிவிச்சிருக்குது. இதையடுத்து அமீரக அரசு தனது பொதுமக்களுக்கு உடனடியாக செல்போன்கள் மூலம் அவசர எச்சரிக்கை அனுப்பியிருக்கு. மேலும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைய அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஈரானின் ஏவுகணைகளை ஒன்று அமீரகத்தின் கடல் எல்லைக்கு வெளியே கடலில் விழுந்ததாகவும் மற்றொரு ஏவுகணை அமீரக கடற்பகுதியில் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல உயிரிழப்போ பெரிய அளவிலான சேதமோ ஏற்படல. இருப்பினும் கடல் போக்குவரத்தை குலைக்கும் வகையில ஈரான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் அப்படின்னு அமீரகம் சந்தேகிக்கிறது. அதே நேரம் தாங்கள் அமீரகம் மீது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தல அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா மறுத்துருச்சு. ஆனாலும் ஈரான் சொல்றத அமீரகம் நம்புவதா இல்ல. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈரானுடன் அனைத்து வர்த்தக மற்றும் நிதி நடவடிக்கைகளை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்துவதா அமீரகம் அறிவிச்சிருக்குது. அரசியல் ரீதியாக இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அமீரகத்துக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்ட காலமா வர்த்தக உறவுகள் இருந்துட்டு வருது. குறிப்பா துபாயில் உள்ள நிறுவனங்கள் ஈரானுடன் சேர்ந்து வர்த்தகம் செய்து வந்தன. இந்த சூழல தான் அமீரகம் வர்த்தகத்தை மொத்தமா நிறுத்துவதா அறிவிச்சிருக்குது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்பும் ஹார்முஸ் ஜலசந்தியில அபுதாபியை சேர்ந்த நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதா அமீரகம் குற்றம் சாட்டி இருந்தது. கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2 கப்பல்கள் தாக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் மேலும் ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் அமீரகம் தெரிவிச்சிருக்குது. இந்த சம்பவங்கள்ல உயிரிழப்புகள் ஏற்படல என்றாலும் இது சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதா இருக்குது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்தே அமீரகம் இப்போது ஈரான் உடனான வர்த்தகத்தை முடக்கி இருக்குது. இதனால அமீரகம் ஈரான் இடையே நேரடியா போர் வெடிக்கும் சூழலும் உருவாகி இருக்குது. இரு நாடுகளுக்கும் இடையே நேரடியா போர் வெடித்தா அது பிராந்திய போராகவே மாறும். ஏற்கனவே வளைகுடா பற்றி எரியக்கூடிய நிலையில இது சூழலை மேலும் மோசமாக்கும் என அஞ்சப்படுது. இதன் காரணமாகவே வளைகுடாவில் அடுத்த சில நாட்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அமீரகம் மீது அல்லது அந்நாட்டு கப்பல்கள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறதா அப்படிங்கிறத பொறுத்தே நிலைமை இருக்கும். தாக்குதல்கள் தொடரவில்லை என்றால் நிலைமை மெல்ல கட்டுக்குள் வரும். ஆனா தாக்குதல்கள் தொடர்ந்தா பதிலுக்கு அமீரக ராணுவமும் நேரடியாக களமிறங்கும். இது பிராந்தியத்துல பதற்றத்தையே ஏற்படுத்தும்.